Welcome to 9th Standard Social Science class History Unit 2 Part 1 Ancient Civilizations. Now we are going to learn about Introduction of Ancient Civilization. Introduction. Urban society that adopted complex ways of life were more organized than the early hunter-gatherer and Neolithic farming societies. Urban societies had social stratification and well-planned cities. They practiced crafts, engaged in trade and exchange, adopted science and technology, and formed political organization, early form of state. The term civilization is used to distinguish them from the early forms of societies. However, they should not be considered superior to other forms of societies, since each culture or civilization had its own unique features. Ancient civilization introduction அப்படின்னா அறிமுகம். நகர சமுதாயங்கள் மேன்மையான வாழ்க்கை முறையை பின்பற்றின. முற்காலத்தை போல வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் என குழுவாக செயல்படாமலும், புதிய கற்கால வேளாண்மை சமூகங்களை விடவும் ஒழுங்குமுறையான வாழ்க்கை முறையை கொண்டதாக அமைந்திருந்தன. நகர சமூகங்கள் சமூக அடுக்குகளையும் நன்கு திட்டமிட்ட நகரங்களையும் கொண்டிருந்தன. அவை கைவினை தொழில்களையும் வணிகம் மற்றும் பண்டமாற்று முறைகளையும் அமைப்பையும் தொடக்க நிலை அரசு கொண்டிருந்தன. இதனால் பண்டைய சமூக அமைப்புகளில் இருந்து இவர்களை பிரித்து காட்டவே நாகரிகம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சிவிலைசேஷன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இவர்கள் இதற்கு முந்தைய கால சமூகங்களை விட உயர்வானவர்கள் என்று கருதிவிடவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பண்பாடும் நாகரிகமும் தனக்கான தனித்துவமான வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன. 2.1 Ancient Civilization. Civilization is seen as an advanced organized way of life. It instilled a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural contexts when it became necessary for large numbers of people to live in close proximity. They brought in planning, organization, and specialization. Settlements were planned and laid out. Polity emerged, society became organized, and food production and craft productions were regulated. As civilization began to take shape, huge buildings were built. The art of writing developed, and science and technology contributed to the betterment of society. 2.1 Ancient Civilization, அதாவது பண்டைய நாகரிகம். நாகரிகம் என்பது ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையை குறிப்பிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப உருவான வாழ்க்கை முறையை நாகரிகம் என்ற சொல் குறிப்பிடுகிறது. அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் பக்கம் பக்கமாக வாழ்வது அவசியமான போது அவர்கள் திட்டமிடல், முறைப்படுத்துதல், தனித்தன்மை பேணுதல் ஆகியவற்றை கொண்டு வந்தனர். குடியிருப்புகளை திட்டமிட்டு உருவாக்க வேண்டியிருந்தது. அதன் பின்பு ஓர் அரசியல் அமைப்பையும் உருவாக்கினர். சமூகம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. உணவு மற்றும் கைவினைப் பொருட்களின் உற்பத்தி முறைப்படுத்தப்பட்டது. நாகரிகங்கள் வடிவம் பெற தொடங்கியதும் மிக பெரிய கட்டடங்களை எழுப்பினர். எழுத்துக்கலையை உருவாக்கினர். அறிவியல் தொழில்நுட்பமும் சமூக மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகித்தது. The Egyptian, the Mesopotamian, the Chinese, and the Indus were the important early civilizations. While these civilizations flourished in certain regions, people in other parts of the world lived as hunter-gatherers and pastoralists. The hunter-gatherers and pastoralists maintained their relationship with these civilizations through interactions. Their history is also equally important. During the time of these civilizations, South India witnessed the emergence of Neolithic agro-pastoral communities and microlithic form of life
by hunter-gatherers. எகிப்து, மெசபடோமியா, சிந்து சமவெளி, சீன நாகரிகங்கள் பண்டைய நாகரிகங்களின் மிக முக்கியமானவையாகும். இந்த நாகரிகங்கள் ஆரம்பித்த அதே காலத்தில் உலகில் மற்ற பகுதிகளிலும் மக்கள் வாழ்ந்தார்கள். வேட்டையாடுபவர்கள், உணவு சேகரிப்பவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள் என மக்கள் வாழ்ந்து வந்தனர். வேட்டையாடுபவர்கள், உணவு சேகரிப்பவர்கள், மேய்ச்சல் சமூகத்தினரும் இந்த நாகரிகங்களோடு ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்டாடத் தொடங்கினர். அவர்களது வரலாறும் அதே அளவில் முக்கியமானதுதான். 2.2 The Egyptian civilization. As one of the oldest civilizations, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, science and crafts at a very early age. 2.2 The Egyptian civilization அப்படின்னா எகிப்திய நாகரிகம். பழமையான நாகரிகங்களில் ஒன்றான எகிப்திய நாகரிகம் பண்டைய காலத்திலேயே தனது கட்டடக்கலை, வேளாண்மை, கலை, அறிவியல், கைவினை தொழில் ஆகியவற்றின் வளர்ச்சியுடன் சிறப்பானதாக திகழ்ந்தது. Geography. Egypt lies in the northeastern corner of the African continent. It is bounded by the Red Sea on the east and the Mediterranean Sea in the north. Egypt is irrigated by the river Nile. Geography அப்படின்னா புவியியல். ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு மூலையில் எகிப்து உள்ளது. கிழக்கே செங்கடலும் வடக்கே மத்தியதரை கடலாலும் சூழப்பட்டுள்ளது. எகிப்து நைல் நதியால் செழிப்படைகிறது. விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகிய எகிப்தில் பாயும் நைல் நதி மத்தியதரை கடலில் கலக்கிறது. which originates in Lake Victoria in the south and flows into the Mediterranean Sea in the north. Deserts are seen on both sides of the Nile River. The Egyptian civilization depended solely upon the flow of Nile River, and hence Egypt was called the gift of Nile by the Greek historian Herodotus. The Nile also served as a means of transport. The Nile Valley is very rich and fertile as the river deposits fresh alluvium every year. This alluvium nurtured agriculture and helped to produce surplus of food grains, leading to the development of Egyptian civilization. The dry regions on both the sides of the Niles, however, remained deserts. எகிப்திய நாகரிகம் நைல் நதியின் செழிப்பில் நம்பியிருந்தது. அதனால் கிரேக்க வரலாற்றாளர் ஹெரோடோட்டஸ் எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிடுகிறார். இந்த நதி ஆண்டுதோறும் புதிய வண்டல் மண்ணை கொண்டு வந்து படிய வைப்பதால் மத்திய நைல் சமவெளி செழிப்பாக இருந்தது. இந்த வண்டல் மண்ணால் விவசாயம் செழித்தது. விவசாய பொருட்கள் உபரியாகும் அளவிற்கு விளைந்தது. இது எகிப்திய நாகரிகம் வளர்ச்சியடைய உதவியது. நைல் நதியின் இரு பக்கங்களிலும் பாலைவனமாக இருப்பதை பார்க்கலாம். Pharaoh's society and administration. The Egyptian king was known as the pharaoh. The people treated pharaoh as a divine form. Under the pharaoh, there was a hierarchy of officials, including wizards, the governors of provinces, local mayors, and tax collectors. This entire social system was supported by the work and production of artisans, including stone cutters, masons, potters, carpenters, coppersmiths, and goldsmiths, peasants and workers. Land belonged to the king and was assigned to the officials. Slavery was not common, but captives were used as slaves. Pharaoh's society and administration. பரோக்கள் சமூகம் மற்றும் நிர்வாகம். எகிப்திய அரசர் பரோ என்று அழைக்கப்பட்டார். பரோ தெய்வசக்தி உடையவராக மக்கள் நினைத்தனர். பரோவின் ஆட்சியின் கீழ் விசியர்கள், ஆளுநர்கள், உள்ளூர் மேயர், வரி வசூலிப்போர் என அதிகாரிகளின் பதவிகள் இருந்தன. இந்த அமைப்பு முழுவதும் கல் உடைப்போர், கல்லில் சிலை வடிப்போர், மண்பானை செய்வோர், மரவேலை செய்வோர், செம்பில் கருவிகள் செய்வோர், தங்க வேலை செய்பவர், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட கைவினை கலைஞர்களின் உழைப்பே தாங்கி பிடித்தது.
நிலம் அரசருக்கு சொந்தமானது. அது அதிகாரிகளுக்கு பிரித்து தரப்பட்டிருந்தது. பொதுவாக அடிமை முறை இல்லை என்றாலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர். Visas were the high officials who administered territories under the direction of the Paras. The Egyptians believed in life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramids and domes were built to preserve the body of Paras. வீசியர் பாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகி. எகிப்தியர்கள் மரணத்திற்கு பிறகு வாழ்விருப்பதாக நம்பினார்கள். எனவே அவர்கள் இறந்தவர்களின் உடல்களை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு மம்மியாக்கம் என்று பெயர். பாரோக்களின் உடலை பாதுகாக்கவும் பிரமிடுகளையும் சமாதிகளையும் கட்டினர். The famous Egyptian pharaoh Tutankhamun, who ruled from 1332 to 1322 BCE, dome with the rich variety of offerings, is located near Luxor in Egypt. The mask of his mummy, made of gold and decorated with precious stones, is an important artifact of the Egyptian civilization. பல்வேறு விலை உயர்ந்த பலி பொருட்களுடன் உள்ள புகழ்பெற்ற எகிப்திய பாரோவான டூடன்காமனின் கிமு 1332 முதல் 1322 வரை ஆட்சி புரிந்தவர். சமாதி மம்மி எகிப்தில் லக்சருக்கு அருகே உள்ள அரசர்களின் பள்ளத்தாக்கில் உள்ளது. அவரது மம்மியின் முகமுடி தங்கத்தால் செய்யப்பட்டது. பல்வேறு விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அது எகிப்திய நாகரிகத்தின் முக்கியமான செய்பொருளாகும். Mummies of Egypt. The preserved dead body is called the mummy. The Egyptians had the tradition of preserving the dead bodies using natron salt, a combination of sodium carbonate and sodium bicarbonate. Preservation process is called mummification. After 40 days, when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with the stripes of linen cloth and covered with the fabric. The body was stored in a stone coffin called sarcophags. எகிப்திய மம்மிகள். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் மம்மி எனப்படும். இறந்தவர்களின் உடல்களை சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவையான நாட்ரான் உப்பு என்ற ஒரு வகை உப்பை வைத்து பாதுகாக்கும் வழக்கம் எகிப்தியர்களிடையே இருந்தது. 40 நாட்களுக்கு பிறகு உப்பு உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை மரத்தூளால் நிரப்பி லினன் துணிகளால் சுற்றி மூடி வைத்து விடுவார்கள். உடலை சார்கோபாக்ஸ் எனப்படும் கல்லான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். The Egyptians cultivated wheat, barley, millets, vegetables, fruits, papyrus and cotton. Papyrus was used for making rope mats, sandals, and later for producing paper. They domesticated cattle, sheep, goat, and pigs, and hunted wild animals. They had pets such as dogs, cats, and monkeys. The Egyptians had trade relations with Lebanon, Crete, Phoenicia, Palestine, and Syria. Gold, silver, and ivory were imported. They acquired the lapis lazuli, a precious stone of bluish color, from Afghanistan. Agricultural and trade. வேளாண்மை மற்றும் வாணிகம். எகிப்தியர்கள் கோதுமை, பார்லி, சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், காகித நாணல் அதாவது பாப்பரஸ் என்ற பருத்தி ஆகியவற்றை பயிர் செய்தார்கள். காகித நாணல் கயிற்றுப்பாய், செருப்பு செய்யவும் பின்னர் காகிதம் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் மாடுகள், செம்மறி மற்றும் வெள்ளாடுகள், பன்றிகள் ஆகியவற்றை பழக்கப்படுத்தி வளர்த்தார்கள். காட்டு விலங்குகளை வேட்டையாடினார்கள். நாய்கள், பூனைகள், குரங்குகள் போன்ற செல்ல பிராணிகளை வளர்த்தார்கள். எகிப்தியர்களுக்கு லெபனான், கிரீஸ், பொனீசியா, பாலஸ்தீனம், சிரியா ஆகியவற்றோடு வாணிக உறவு இருந்தது. தங்கம், வெள்ளி, தந்தம் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. லாபீஸ் லாசுல் எனப்படும் நீல வகை கல்லை ஆப்கானிஸ்தானிலிருந்து பெற்றார்கள். Children, so far we have learnt about
Introduction, Ancient Civilization, the Egyptian Civilization. Okay children, we will meet on next class. Thank you.